இன்றைக்கி இந்த டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் போட்டுடலாமா? இதுக்கு நான் போட் நெக்கோட பேட்டர்ன் ஆல்ரெடி போட்டு எடுத்து வச்சுருக்கேன். கீழே இடுப்பு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போ கீழேருந்து ஒரு 5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். நெக்கோட டெப்த்லேருந்து என்னோடய நெக்கோட ஹைட், நார்மல் நெக்கோட ஹைட் பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். கீழே 3 இன்ச் கொடுத்து போட் நெக் வரைஞ்சிருக்கேன். அதுலேருந்து கீழே ஒரு 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு கீழே 5 இன்ச் கொடுத்தேன் இல்லையா, மேலே வந்து ஒரு 4 இன்ச் கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்துட்டு கிராஸாக ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு கழுத்துலேருந்து ஒரு 1.5 இன்ச் கீழே டவுன் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஆம்ஹோல் ஸ்கேல் வச்சுட்டு ஒரு கர்வ் வரைஞ்சிக்கோங்க. அந்த கர்வ்லேருந்து 3/4 இன்ச் மார்க் பண்ணி திரும்ப ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேலுக்கு இன்போர்ட்டில் வரைகிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அந்த இதை வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியதில் ஆஃப் ஸ்கேலுக்கு மட்டும்தான் வரையணும். ஸோ கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் மேல் லைன் வந்து ஆஃப் ஸ்கேலுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் கையிலேயே சும்மா ரேண்டமாக போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம நெக் டெப்த்தில் இந்த குட்டிக்கு ஷேப் கொடுத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண ஆரம்பித்தோம்னா சைட் கட் பண்ணிக்கிறேன், ஆர்ம் ஹோல் கட் பண்ணிக்கிறேன், ஷோல்டர், நெக்கு. அந்த நெக்கோட டெப்த் நான் 3 இன்ச் தான் கொடுத்துருந்தேன். அதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஸ்கேலப் டிசைனும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்கேலப் டிசைனை நீங்கள் நீட்டாக ஒரு கர்வ் ஸ்கேல் வச்சுட்டு வரைஞ்சிக்கோங்க. நான் நார்மலாக கையில் தான் வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி வேறு என்ன பேட்டர்ன் வேணும் அப்படிங்கிறத எனக்கு டிஎம் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு பேட்டர்ன் இது பண்ணுறது ரொம்ப கன்ஃப்யூஷனாக இருக்குது. ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். அடுத்து நெக்கை கட் பண்ணிவிட்டு அந்த சைட் ஸ்கேலப் எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பக்கம் ஆல்ரெடி நம்ம கொடுக்குற மாதிரி 2 இன்ச்சஸ்க்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு நம்ம அலைன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய பேக் பட்டன் ரெடி ஆகிடும். இப்போ இதில் சென்டர் நீங்கள் கட் பண்ணிவிட்டு பால்ஸ் வச்சுட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம் குட்டி பீஸில். இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் தைச்சி முடிச்சு அலைன் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அந்த டிசைன் வந்து கிடச்சிடும். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு என்ன பேட்டர்ன் வேணுங்கிறத மறக்காமல் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.